சீமான் மீது விஜயலட்சுமி வழக்கு தொடுத்த போது விஜயலட்சுமியை தரம் தாழ்ந்து இன்னி வரைக்கும் நாத்தாக்கா கும்பல் பேசிக்கிட்டு இருக்கு. சீமான் மீது பாலியல் ரீதியான குற்றச்சாட்டு வழக்கு இருக்கு. அதுக்கு அவனுக்கு முட்டு கொடுத்து பின்னாடி போன கும்பல் தானே நாத்தாக்கா. இந்த ஏதோ ஒரு கோர்ட்ல போலீஸ் என்கொயரி வரும்போது சீமான் வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருந்தா, உறவுகளை, தாய் தங்கை உறவுகளை நாளைக்கு வந்து விடுங்கள். எதுக்கு என் மேல விஜயலட்சுமி பாலியல் கேஸ் கொடுத்து வச்சிருக்குது, ஏமாத்திட்டேன்னு கேஸ் கொடுத்துருக்கு, அதுக்கு வாங்க. சீமான் விஜயலட்சுமிங்கிற ஒரு பெண்ணை ஏமாற்றியதுக்கு முட்டு கொடுத்த கும்பல் நாத்தாக்கா கும்பல். அந்த கும்பல் பேர் ரிதன்யாவுக்கு நீதி கேட்கறேன்னு சொன்னா இது அப்பட்டமான நாடகம். ஏன் விஜயலட்சுமிக்கு நீங்க நீதி கேட்க மாட்டாங்களா நாத்தாக்கா? நான் கேட்கிறேன். ரிதன்யாவிற்கு நாம எல்லாருமே பேசிக்கணும். காலம் காலமாக நம்ம என்ன சொல்றோம், சமூக கட்டமைப்பும் குடும்ப கட்டமைப்பும் பெண்களை உடல் ரீதியாக உணர்வு ரீதியாக உழைப்பை சுரண்டி பிழைக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பாக தான் இருக்கு. அது சீர்திருத்தம் செய்யப்படணும், அதுல இருந்து பெண்கள் விடுதலை செய்யப்படணும்ங்கிறத நம்ம எல்லாருமே எப்போதும் பேசிட்டு இருக்கோம். ரிதன்யா இப்படி ஒரு முடிவெடுத்தது தவிர அவங்க அப்பா அம்மா இது அஜாக்கிரதையாக இருந்தது தவிர இப்படி ஒரு திருமணத்தை அவங்க ஏற்பாடே செய்திருக்க கூடாது. பெண் அந்த வாழ்க்கையை விட்டு வெளியில வரேன்னு சொல்லும்போது அது சரின்னு ஒத்துட்டு இருக்கணும். ஏன்னா ரிதன்யாவோட அப்பா என்ன சொல்றாரு, அந்த பொண்ணு வாய்ஸ் நோட்ல ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லி செத்து போனதே எனக்கு பெருமைன்றது. அப்ப நம்ம அதனாலதான் சொன்னோம், ரிதன்யாவோட மரணத்திற்கு காரணம் அந்த குடும்பம் மட்டும் இல்ல, இந்த குடும்பமும் காரணமாக இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ ரிதன்யா வரதட்சணை கொடுமை, ஒரு கணவனுடைய பாலியல் துன்புறுத்தல், இது எல்லாமே எதிர்த்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பட் நாத்தாக்கா என்றைக்காவது இது குறித்து பேசி இருக்கிறதா? பெண்களுக்கு விடுதலை வேணும்னு ரிதன்யா விஷயத்துல மட்டும் ஏன் அவங்க பேசுறாங்க அப்படின்னா, இதை வைத்து மாதர் சங்கத்தை இழிவுபடுத்த முடியுமான்னு முயற்சி பண்றாங்களே தவிர அவர்களுக்கு உண்மையாகவே பெண்கள் மீது அக்கறை இருக்கான்னு கிடையாது. ஏன்னா நாத்தாக்கா கும்பல் மேடை போற்று பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுகிற கும்பல்.